சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். நாம வந்து 25/12/1969 ம். அந்த ஆண்டிற்கான அதான் 1969 தான் அவ்யக்த முரளி வர ஆரம்பிக்குது. அது ஆண்டின் கடைசி முரளி பார்க்குறோம். ம். ஸோ செம பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ 2வது பார்ட் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னெல்லாம் சொன்னார் சிஸ்டர் பாபா? பாபா வந்து நம்மள வந்து ம், அடகு பொருள்னு நெனச்சுக்கணும். ட்ரஸ்டியா ம், நெனைக்கணும். நம்ம உடம்பும் சரி, ம், மத்தவங்க உடம்பும் சரி, பொருள் ம், எல்லாத்தையுமே நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அவ்வளவுமே அடகு பொருள் தான். ம், நம்மளோடது இல்ல அப்படிங்கிற எண்ணம் எல்லாமே பாபா குடுத்தது. அப்படிங்கிற எண்ணம் ம், இருக்கும்போது தான், அந்த பற்றற்ற தன்மை, விலகி இருக்கிற தன்மை எல்லாம் வரும். ஆன்மீக ம், தன்மை, அதுதான் ஆன்மீக தன்மை அப்படின்னு சொன்னாரு. ம், அப்புறம் ஆன்மீக தன்மையில இன்னொன்னு என்னமோ ஒண்ணு எப்படி உங்களுக்கு சரியா நிலைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு சொன்னாரு, சம்பந்தம் முக்கியம் அப்டின்னாரு. ம். பாபாவோட பாபாவோட அது சம்பந்தம் சம்பந்தம். வைக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி ம், வைக்கும்போது தான் அந்த ஆன்மீக தன்மை வந்து நிலையா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ம், அதுக்கப்புறம் தன்னுடைய மனம், உடல் என்னெல்லாம் நிமித்த ரூபத்தில் கிடைத்திருக்கிறதோ, அது மாணவர்களானாலும் சரி, சேவை நிலையானாலும், ஸ்தூல பொருளானாலும், எதுவா இருந்தாலும் அது அடகு பொருளே அப்படின்னு சொன்னார். ம். சூப்பர், சூப்பர். கரெக்ட். ஒரு கடை இருக்குது அப்படின்னா, எஜமானனுக்கு அதாவது அங்கேயும் ஏமாத்துறவங்களும் இருப்பாங்க. அது வேற விஷயம். ஆனா, நல்லவனா இருக்கிறவன், அந்த எஜமானனுக்கு பணிஞ்சு தப்பா ம், நடக்க மாட்டான். விசுவாசமா இருப்பான். அங்க ம். எஜமானன்னு ஒருத்தர் இருக்காரு. ஆ. அந்த உறவு நீங்க இங்க வைக்காதது தான் பிரச்சனை. உங்களுதுன்னு நெனைக்கிறீங்கன்றார். ம். அது சூப்பரான பாயிண்ட் அது. அது இன்னைக்கு ஃபுல்லாவே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஆமா. கடையில ஏன்னா நல்லவனாவே இருந்தாலும், அது அவன்துன்னு நெனச்சான்னா, அது வேற மாரி தானே யூஸ் பண்ணுவான். ம், ம். So அதுக்கு தான் ஆமா. அந்த உறவு இல்லாதது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. ஆ. அந்த ஆன்மீக தன்மை ஏன் இருக்க மாட்டேங்குது? எப்பவுமே. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடுது. காரணம், இது பாப்தாதாவுடைய சொத்து. ம். கொடுக்கப்பட்டதெல்லாம் பாப்தாதா குடுத்திருக்கிறாரு. என்னது கிடையாது. என்னை நம்பி ஒப்படைச்சிருக்கிறத என்னது நெனச்சாலே நம்பிக்கை துரோகம். அப்படின்னு புரிஞ்சுக்க சொல்றாரு. அது ஆமா. மனமா இருக்கட்டும், உடலா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எல்லாமே தேவைக்கு பயன்படுத்துறதுக்காக தான் சென்டர், மாணவர்கள் எல்லாமே ம். குடுத்திருக்கிறார். அப்படி ஆமா. நினைத்தால் ஈர்ப்பு வராது. எண்ணிதுன்ற உணர்வு வராது. ஆமா. செம சூப்பரான ம். பாயிண்ட் அது. ஆ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த பஸ் எடுக்கும்பொழுது, அந்த ம். எலுமிச்சம் பழம் வச்சு, கற்பூரம் கொளுத்திட்டு எடுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, இது என்னிதில்ல உன்னிதுன்ற ஒரு உணர்வை ஆ. ஏற்படுத்துற மாதிரி இருக்குது. ஆமா. ம். ம். ஸோ எதையும் எழுத ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடியும் ஒரு பிள்ளையார் சுழி போட்டுட்டு, கடவுளுக்கு அர்ப்பணம்னு அப்ப சொல்லிட்டு தானே எழுதுறதே நான் கிடையாது. ஆ, நீ தான் ஆமா. எழுதுற. அந்த உணர்வு. சூப்பரானது. அதான் ஒரு சகோதரர், ஒரு கிறிஸ்டின் பிரதரு. அதாவது கிறிஸ்டின் பாதிரியார் அவரு. இந்த பேய் ஓட்டுறது அது கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் அவரு. அப்ப வந்து அவர கேட்கறாங்க, "ஏதாவது ஒரு பேய் வந்து உங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்குதா? பயந்து இருக்கிறீங்களான்னா?" "இல்ல எனக்கு பயம் வராது. நம்ம பண்ணா தானே பயம் வர்றதுக்கு. அது இயேசு தானே ம். பண்றாரு. ஓ! நாங்க சரி, ஏற்கனவே ப்ரே சரி. பண்ணிட்டு, ஆ உபவாசம் இருந்துட்டு தான் வர்றோம். ஸோ இது ம். அவங்க பண்றாங்க. நம்ம எதுக்கு இதுல பயப்படுறதுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொல்லுவாங்க." சூப்பர். ஆ. இயேசு நாமத்தில். கரெக்ட். ம். அதே மாரி தான் இங்கேயுமே. இது அவரோடது தானே, நான் எதுக்கு கவலைப்படணும்? ம். செம்ம பாயிண்ட் அது. அந்த பாதிரியார் இது நல்லா இருந்துச்சு. ம். ஆ ஸோ அதுவும் சொல்றாரு. இது எல்லாமே அவரு தான் பண்றாருன்னும் பொழுது, பேய் ஓட்டுறதுக்கெல்லாம் நான் யாரு? நான் சாதாரண ஆளு. அவரு பண்றாரு அவ்வளோதான். இதுல எப்ப நான் பண்றேன்னு நெனைக்கிறேனோ, அப்ப எனக்குள்ள சாத்தான் பூந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றாரு. தெளிவா நம்ம இந்த ஞானத்த சொல்றாரு. ம். இந்த மார்கழி மாசம் கூட இந்த திருவெம்பாவைலாம் படிப்பாங்கன்னு சொன்னேன்ல பிரதர். அதுல ம், ம், மாணிக்கவாசகர் எழுதின அவர் ம், வந்து நாயகன், நாயகி பாவனையில தான் எழுதியிருப்பாரு. ம், தன்னை ம், நாயகியா நெனச்சு கடவுள நாயகனா அந்த பாவனையில ம். தான் அந்த அவ்ளோ பாட்டுமே வரும். ஓ! இப்ப அவர்ட்ட வந்து குடுத்து அனுப்புவாங்க. 12,000 பொன் குடுத்து, "நீ வந்து குதிரை வாங்கிட்டு வா நம்ம நாட்டுக்கு. போர் செய்யறதுக்கு குதிரை வாங்கிட்டு வான்னு" பாண்டிய மன்னன் அனுப்பும்போது, ம், அந்த 12,000 பொன்னையும் கொண்டு போய் என்ன பண்ணுவாரு, அந்த அவரோட சொந்த ஊர தாண்டி போம்போது, அந்த திருவாத ஊர்.
அந்த ம். சிவன் கோயில் வந்து கொஞ்சம் பழுதடைஞ்சு மோசமான நிலைமையில இருக்கும். அத மறுபடியும் சீரமைச்சு அத நல்லா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, அந்த ம். சிவலிங்கத்த பார்த்தோனே இவருக்கு அப்படியே தாங்காது. ம். அப்படியே அவ்ளோ அன்பு பொங்குது. அந்த கோயில எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த அவ்ளோ பணத்தையும் போட்டு அந்த கோயில சீரமைக்கிறாரு. சரி ம். பண்ணிட்டு அப்புறம் யாரோ கேட்பாங்க. "இப்படி கொண்டு வந்த காசெல்லாம் இதுல குடுத்துட்டீங்களே, குதிரை வாங்குறதுக்கு தானே ராஜா காச குடுத்து அனுப்பிச்சாரு. இப்ப அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு?" அது அவர் பார்த்துப்பாரு. அவர் செஞ்சுப்பாரு. நான் அவருக்காக தான் அவரோட ம். இத நான் அவரோட ம். நினைவிலே இருக்கிறேன். என்ன அத பத்திலாம் கவலையே கிடையாது. எல்லாம் அவர் பார்த்துப்பாரு அப்டிம்பாரு. ம். அதே அது மாரி மாரி கடைசில இன்னொரு அது கதையில மாரி கூட கடைசில பார்த்துப்பாரு அவரும். கண்டிப்பா, கடவுள். கண்டிப்பா. ம். ஏன்னா இப்ப நெறைய பேருக்கு அது தோணும்ல. அ ஐயோ! சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்னும்போது கடவுள் சொல்றார், சேர்த்து வைத்தவங்கள்தே இருக்காது கடைசில. இப்ப சர்டிபிகேட் எல்லாம் தண்ணீல அடிச்சிட்டு போகுது. அப்புறம் சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? ஆனா, நீங்க பாதுகாக்கப்படுவீர்கள் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கிறார் பாப்பா. ம். அதுலயும் நம்ம ஞானம் கொஞ்சம் வரும் பிரதர். அதுக்கப்புறம் தான் ம். அந்த குதிரை வாங்காம வந்துருவாரு நாட்டுக்கு. திரும்பி ம். வந்துட்டு. ம். வந்துட்டு ம். ராஜா கேட்கும்போது, இந்த ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரைகள்லாம் வந்து சேரும். ம். அரபி நாட்டுல இருந்து வந்துரும் ம். அப்டின்ருவாரு. ம்ஹ்ம். அந்த நாளும் நெருங்கும். ம். எனக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாம் உன் பொறுப்புன்றுவாரு கடவுள்ட்ட. ஆ. அப்புறம் தான் கடவுளே ஒரு மனுஷ ரூபத்துல வந்து அரபிக்காரன் ம். மாரியே கிட்டத்தட்ட ஒரு குதிரை ம். மேல ஏறி அப்படி ஒரு படையோட வருவாராம். ம். ஏன்னா பக்கத்து ஊர்ல இருக்க நரியெல்லாம் பரியாக்கி கொண்டு வந்துட்டாராம். சூப்பர், நரியவே சூப்பர். குதிரையா மாத்தி. அதான் நரி ம். பரியான கதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. கொண்டு சொல்லுவாங்க. வந்து இந்த மாரி வந்தாச்சு, உங்கள்ட்ட ம். ஒப்படைச்சாச்சு, நல்லா பாத்துக்கங்க, உங்கள்ட்ட குடுத்தாச்சு ம். அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாராம். ம். அப்ப வந்து அது சிவன் தான் அந்த உருவத்துல வந்திருக்கிறது தெரியாம அந்த ராஜா வந்து, ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு இந்த குதிரை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ம். மாலை போட்டு வரவேற்கணும்னு மாலை போடுவாராம். ம். சிவன் வந்து குனிய மாட்டாராம். கிட்டக்கையும் ம். வரமாட்டாராம். இந்த ம். குச்சிய நீட்டி வாங்கிப்பாராம் மாலைய. ம். உடனே ஏன் இப்படி செய்றாரு அப்படின்னு கேட்கும்போது, மாணிக்கவாசகர் உடனே வந்து அவர ஜெயிலெல்லாம் போட்டாச்சு. குதிரை வரப்போறது இல்லன்னு சொல்லிட்டு. குதிரை ம். வந்த உடனே அவர ஜெயில்ல இருந்து விடுவிச்சு கொண்டு வராங்க. அப்போ வந்து ம். அது அவங்க நாட்டு வழக்கம் அப்படின்னு சொல்லிடுவாராம் ம். மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகருக்கு புரிஞ்சு போச்சு. வந்தது கடவுள் தான் ம். அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போயிருவாருன்னு தெரியும். ம். அதனால ம். அவங்க நாட்டு பழக்கம் அது அப்படின்னு சொல்லிடுவாராம். அப்புறம் அது கண்ணுக்கெல்லாம் மை போட்டு நல்ல கலரா அழகா வந்திருப்பாராம். ஒருவேளை ம். அரபிக்காரன்ற மாரி வந்திருப்பாரோ என்னமோ தெரியல. அந்த ம். கதைப்படி அப்படி வந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு நைட்டு எல்லாரும் போய் படுத்ததுக்கு அப்புறம் அந்த குதிரையெல்லாம் மறுபடியும் பரியாயிடுமா. மாறி அது ஆயிடுச்சு. நரியாயிடுமா. பரிகள்னா ம். நரியாயிடுமா. ம். அதுக்கப்புறம் அது மாரி நெறைய சோதனை வந்து கடைசியில தெரிஞ்சிரும். ராஜாவுக்கு எல்லாமே எல்லா விஷயமும் ம். தெரிஞ்சு அந்த கோயிலெல்லாம் அழகா கட்டி முடிச்சு, ம். திருப்பியும் இவங்க ஆண்டவன்ட்ட வேண்டி கிண்டி எல்லாம் செஞ்சு இவருக்கு பனிஷ்மென்ட் குடுக்கணும் அப்படிங்கும்போது, அந்த ம். மதுரையில வந்து சுடுமணல்ல நிக்க வச்சு மேல கல்ல வச்சு அழுத்தி ஒரு பனிஷ்மென்ட் அவ்ளோ குடுத்துருக்காங்க. நீ இந்த மாரி ம். ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ம். அதுக்கப்புறம் தான் கடவுள் வந்து ஹம், நான் ம். இவருக்காகவே செஞ்சேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் பிட்டுக்கு மண் சுமந்த கதையெல்லாம் வருமே. ஆனா ம். இது உண்மையிலே நடந்தது. எல்லாமே ம். கல்வெட்டுல இருக்கு. அவர் எழுதின ம். பாடல்கள்லாம் இருக்கு. ஆனா கூட்டம் கூட்டமா மக்கள் போய் பார்த்துருக்காங்க. அதெல்லாம் சாட்சி ம். இருக்கு. ம். இது நடந்த கதை தான். நடக்காத ம். கதை இல்ல. இப்பதான் ஒரு கிபி 3ஆம் நூற்றாண்டுல நடந்த கதை தான். ம். அந்த ஊரு, கோயிலு, அந்த திருவாத ஊர் அவருக்கு மாணிக்கவாசகம்னு கடவுளே பேர் வச்சது. அது ம். எல்லாமே இருக்கு. ஓ! மாணிக்கவாசகருக்கே ஒரு கோயில் கட்டி வச்சிருக்காங்க. ஆனா ரியலா நடந்தது இது. ம். கடவுள் அவ்ளோ திருவிளையாடல்லாம் பண்ணியிருக்காரு. நெறைய இது. பக்தியில அதான் எல்லா ஈடுபடும்போதே நெறைய மதத்திலயுமே ஒரு அற்புதம் வரும்பொழுது தான் அந்த நம்பிக்கை வருது. ஸோ அதனால அது ம். நடக்குது அது. சரிங்க சிஸ்டர். ஸோ அதே மாரி பாபா சொல்றாரு, எந்த அளவுக்கு நீங்க பாபா கிட்ட பலியாகணும் அப்டின்னா, என்னுடைய சமஸ்காரம்னு ஒண்ணு இல்லாத அளவிற்கு பலியாயிடணும். ஏன்னா, ம். உங்களுடைய மனம், உடல், பொருள் அனைத்துமே பாபாவுடையது அப்டின்னா, உங்களுக்குன்னு எப்படி சமஸ்காரம் இருக்க முடியும்? ம். ம். ஸோ எப்ப உங்களுடைய சமஸ்காரம்னு ஒண்ணு சுத்தமாரம் இல்லையோ, அப்ப பரிசாயிடுவீங்கன்ற. அதான் முழு ம். பலி. அ ம். பலியாகறது. அப்படி அது தமிழ்ல படிங்க சிஸ்டர். அடுத்த பேரா. உங்களுடைய இயல்பை மாறிவிடும் அளவிற்கு இதை அழிக்க வேண்டும். ம். அதாவது என்னுடைய சம்ஸ்காரம் காரணத்தினால் தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கின்றன. ம். உங்களுடைய இயல்பே மாறிவிடும் அளவிற்கு இதை அழிக்க வேண்டும். ம். ஒவ்வொருவருடைய குணம் மாறும் பொழுதுதான் உங்களுடைய அவ்யக்த சித்திரங்கள் உருவாகும். ம். சங்கமயுகத்தின் சம்பூர்ண நிலையின் சித்திரம் எது? பரிஸ்தா ம். நிலையின் சிறப்பு தன்மை என்ன? ஒன்று ஆ. முற்றிலும் லேசான நிலை இருக்கும். லேசான நிலை இருக்கும் காரணத்தினால் எத்தகைய சூழ்நிலையானாலும் அதற்கேற்றாற்போல் தன்னுடைய சிதியை உருவாக்க இயலும். ம். எனவே பரிஸ்தா நிலையின் முக்கியமான விசேஷ தன்மை என்னவென்றால்,
அவர்கள் அனைத்து விஷயங்களிலும் லேசாக இருப்பார்கள். நடுவுல நம் நடுவுல ஒரு லைன் அதுல மிஸ் ஆயிடுச்சு. ம். சுமையா இருக்கிறவங்களால சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாத்திக்க முடியாதுன்றார். ஆ. அது சூப்பரான பாயிண்ட் அது. இல்லையா? ம். என்னிதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லன்னும்போது, இந்த உலகத்துல எதுவுமே என்னதில்லன்னா அவன் எத பத்தி கவலைப்பட போறான்? ம். சோறு கண்ட இடம் சொர்க்கம் அவனுக்குன்னுவாங்களே. அந்த மாதிரி ஆ அப்படி ஆவீங்க. என்னுடைய இதுன்னு ஒரு சுபாவமே கிடையாது. பாபா என்ன சொல்றாரோ, அத செய்யற ஒரு கருவி. ஒரு வேலைக்காரன். அவ்வளோதான். அவரே வேலைக்காரன் தான் சொல்றாரு. அப்புறம் நம்ம சொன்னா என்ன இருக்குது? அப்ப அ அப்படி சம்பூர்ணம் ஆகிட்டீங்க, ஃபரிஸ்தாவா ஆகிட்டீங்க அப்படின்னாலே, எப்பவுமே அப்படியே லேசா இருக்குன்றார். லேசா இருக்கனால எந்த சூழ்நிலையில இங்க உட்கார சொல்றியா உட்காருறேன். கால்ல விழ சொல்றியா விழுறேன். எதுக்கும் தயார். அப்ப யாருமே எதுவுமே எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆ. ம். அதனால அவங்களால வந்து எந்த சூழ்நிலைக்கு ஏத்தா மாரியும் ஏன்னா நானுன்னு ஒண்ண ஃபுல்லா அழிச்சாச்சு. ம். இங்க பாபா எதுவோ அதுதான் நான். பாபா பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்படியே மைக் எடுத்துருவாங்க. ஏன்னா ம். தாதிக்கு உடம்பு சரியில்லன்றதுனால ரொம்ப நேரம் உட்காரக்கூடாதுன்ட்டு டக்குன்னு எடுத்துருவாங்க. ஆனா பேசுறது சிவபாபா. ஓ! நமக்கே கடுப்பா இருக்கும். என்னடா ஆர்வமா கேட்க ம். வந்தோம். ஒரு ம். 10 நிமிஷத்திலேயே எடுத்துருவாங்க. கடைசில ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. டக்கு டக்குன்னு எடுப்பாங்க. ம். அமைதியா இருப்பாரு அவரு. ஏன் எடுக்குறீங்க? நான் கடவுளாச்சே! எதுவும் இல்ல. அவருக்கு தெரியுது டிராமா. அப்படியே பேசுவாரு. அதுக்கப்புறம் வந்து ம். பார்த்தீங்கன்னா, பாபா இது உங்க டெல்லி ஜோன் வந்திருக்கு, தமிழ்நாடு ஜோன் வந்திருக்குது. எந்திரிக்க சொல்லுவாங்க. ம். அப்ப அவரு எத விட்டாரோ, அத இங்க சொல்லுவாரு. அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அத சொல்லிடுவாரு. நான் சொல்லுவாரு. ம். சில இப்ப கடைசியா வரும்போதெல்லாம் அப்படி சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடிலாம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாவும் சொல்லுவாரு. அப்ப ம். அதுதான் அப்ப பாருங்களேன், கடவுளே பேசும்போது விடுபட்டு பேசுறாரு. நான் ம். பேசுறதுக்கு இடையூறு வரும். பாபா ம். பேசும்போது கரண்ட் நின்னு இருக்குதே. மைக் வேலை செய்யாம போயிருக்குதே. ம்ஹ்ம். ம். நாடகத்தின்படி இதுவும் பதிவாகி இருக்குது. அப்படின்றத நமக்கு குடுக்குற கடவுளுக்கே வருதுன்னா நமக்கு வராதா தடை? ஆமா. ம். கடவுளுடைய காரியத்துக்குத்தான் தடை வரும். ஏன்னா, அந்த ம். கிறிஸ்தவ பாதிரியார் பேசும்போது ஒரு ஒரு ஷோல பேசுறாரு ஆங்கர் கிட்ட. ஆ ம். இயேசுவ பார்த்திருக்கிறீங்களான்னா, நான் இயேசு என் கூடவே தான் இருக்கிறாரு. இதோ இங்க இருக்கிறாரு. பாருங்க அதனால தான் லைட்டு போகல, ஸ்பீக்கர் ரிப்பேர் ஆகல, கரண்ட் போகல. ஆக்சுவலா கடவுள் வந்தா தான் போகுன்றது தெரியல அவருக்கு. சாத்தானுக்கு அவரு தானே எதிரி. ம். ம். அப்ப அந்த நானுன்றது ஒண்ணு இல்லாததுனால லேசா இருக்கிறாங்க, வளைஞ்சு கொடுத்து போடுறாங்க. ஆனா நானுன்னு இருந்தாலே மனசு சுமையா இருக்கும். ம். அவங்களால வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாத்திக்க முடியாது. ம். அது ஒரு பெரிய விஷயம். ம். அது இந்த நானுன்றது எவ்வளவு சூக்ஷ்மமா இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம். மத்தவங்களுக்கு ம். கிளியரா தெரியும். பட் அவங்களுக்கு அது தெரியாது. தெரியாது. ம். பயங்கரமா சேவையில வரும். சின்ன சின்ன விஷயத்துக்கு. எனக்கு ஏன் மரியாதை குடுக்கல? என்ன என்ன கேட்காம ஏன் பண்ணீங்க? நேத்து வந்தவன் அவன் சொல்றத கேட்கிறீங்க, நான் சொல்றத கேட்கல. இந்த மாரிலாம் வரும். நெறைய வரும். ம். கோச்சுக்கிட்டு ம். நான் வரல. அதாவது இத டைரக்ட்டா சொல்லவும் ஒரு சிலர் சொல்லிடுவாங்க. பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. அது பிரெஸ்டீஜ் இஷ்யூ இல்ல. வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. ம். ரொம்ப கொடுமையா இருக்கும். ஆ அதே மாரி ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, வேற மொழியில அவங்க முகம் காட்ட தயாரா இல்ல. சரி ஓகே. அது ம். பிரச்சனை இல்ல. அதனால நான் வேற ஒரு சிஸ்டர் ஃபேஸ போட்டேன். அது எப்படி அந்த ம். சிஸ்டர் ஃபேஸ போடலாம்? அவங்க ஃபேஸ போட்டா நான் வரல. சரிங்க சிஸ்டர் உங்க ஃபோட்டோ கூட இல்ல அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்ப என்ன போடுறது? அப்படின்னா வேற ம். ஏதாவது படம். மத்ததுக்கெல்லாம் போட்டா காப்பி ரைட் வரும் சிஸ்டர். அப்படின்னும்போது ம். அப்படியே விட்டு போயிட்டாங்க. 2 நாள்ல நல்லாவும் போச்சு அவங்க வீடியோ. நல்லா அவங்க ம். பேசுறதுலே தெரியுது நல்ல ஆத்மான்ட்டு. பட் ம். ஒரு சின்ன தேக அகங்காரத்துல போயிடுச்சு பாருங்க. இவங்க முகம் ம். போடல. யாருது போட்டா இவங்களுக்கு என்ன? அது ஆமா. அதுக்கு என்னென்னமோ சொல்றாங்க. அவங்க பார்க்கறதுக்கு முஸ்லீம் மாதிரி இருக்கிறாங்க. அவங்க முஸ்லீம் முஸ்லீம் முரளி படிச்சா சந்தோஷம் தானே படுவாங்க எல்லாரும். சந்தோஷம் தானே படுவாங்க. அடடா! முஸ்லீம் படிக்கிறாங்க இப்ப நம்ப ம். சந்தோஷம் தானே படுவாங்க ஒரு முஸ்லிம்ஸ் படிக்கிறாங்கன்னா. அது ஒரு ரீசன் சொல்லிட்டு அதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. அப்ப அப்ப ம். பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள தன்னை அறியாமல் இருக்குது. அங்க சேவை இருக்குது. நடக்கணுன்ற எண்ணம் தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. மகாத்மா காந்தி சொல்றாரு.
ம். அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சில கொள்கை இப்படி போகணும்னு நினைக்கும் போது அதை வளைஞ்சு கொடுக்கணும்னா எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு தேவை சுதந்திரம் கிடைக்கணும். அதுல நான் ஒரு ம். சிலதை விட்டு கொடுக்கணும்னா நான் தயாரா இருக்கிறேன். ஏன்னா அங்க கோல் தான் முக்கியம். நம்ம நாராயணன் ஆகிட்டு இருக்கிறது தான் கோல். வழியில ஆமா. போற வழி கோல் கிடையாது இல்ல. அத மறந்துடுறாங்க எல்லாரும். அதுதான் பிரச்சனை. அதான் சொல்றாரு. அப்படி இருந்தா அவங்களால வளைஞ்சு கொடுத்து போக முடியாது. அப்ப பரிஸ்தாக்களுடைய விசேஷ குணமே எல்லா விஷயத்திலயும் அவங்க லேசா தான் இருப்பாங்க. நாடகம், ம். டிராமா, முற்றுப்புள்ளி, அவங்க நடிப்பு அவ்வளவுதான். எண்ணமும் பாரமான எண்ணமே வராது. இது ஒரு முக்கியமான காரணம். அந்த தாதிங்கெல்லாம் எல்லாம் அப்படியே இந்த 100 வயசை டச் பண்றதுக்கு காரணம். எதுவுமே ம். மைண்ட்ல ஏத்திக்கிறதே கிடையாது. பாபா பாத்துக்குவாரு. ஜானகி தாதிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தா பாபா பாத்துக்குவாரு போ, பாபா பாத்துக்குவாரு போ. முடிஞ்சு ம். போச்சு. எல்லாத்துலயும் லேசா இருப்பாங்க. எண்ணத்துல, வார்த்தையில, அவங்க செய்யற காரியத்துல, உறவு தொடர்புல எல்லாத்துலயுமே லேசா இருப்பாங்க. So, அது நானே பாபா குழந்தையா போன ஜென்மத்துல இருந்திருப்போம் போல இருக்கு. அதனாலதான் எப்பவுமே லேட்டாவே போவோம் ஸ்கூலுக்கு. அதுலயும் லேசா இருக்கிற போல இருக்குது. போனா உதவுழுமே வெளில நிறுத்துவாங்களே அது கூட தெரியாது. அது எனக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி அது அந்த ஒரு பயமே இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. ம். அப்ப அத தப்பான உதாரணம் பட் சொல்றேன். சோ உங்களுடைய பேச்சு, வார்த்தை, உறவுகள் எல்லாமே அவங்களுக்கு லேசா தான் ஃபீல் ஆகும். அவங்க நடிப்ப அவங்க நடிக்கிறாங்க. நமக்கு என்ன இது? ஏதோ காமராஜரோ யாரோ போகும்போது இப்படி போகும்போது ஒருத்தர் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தாங்க. பாருங்க நீங்க போகும்போது கால் மேல கால் போட்டுறான். ஐயோ அவன் கால அவன் மேல போட்டிருக்கான். அதுக்கு என் மரியாதை எங்கேயா கெட்டு போகுதுன்னாராம். அவரோ பெரியாரோ யாரோ சொன்னாங்களாம். சோ அப்ப இந்த 4 விஷயத்திலும் லேசான தன்மை இருந்தால் எண்ணம், சொல், செயல், உறவு. இந்த ஆமா. 4லும் லேசான தன்மை இருந்துச்சுன்னா அதுதான் ஃபரிஸ்தா நிலைன்றது. இத ம். வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஃபரிஸ்தா நிலையில இருக்கிறோமா இல்லையா அப்படின்ட்டு. இப்ப செக் பண்ணுங்க. இந்த 4 விஷயத்துல எந்த அளவுக்கு லேசான தன்மை இருக்குது. ம். இல்ல மேல ஃபரிஸ்தாவா போய் சக்தி கொடுக்கறனால என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற மேல போறீங்கனாலே இங்க இருந்து புத்தியினால கட்டாயி போறீங்கன்னு அர்த்தம். ஆமா. இங்க இருக்கிறதையும் நினைச்சுட்டு மேல போய் பாபா என் கணவன் சரியாகணும், என் குழந்தை சரியாகணும். அதுக்கு எதுக்கு மேல வரணும்? இல்லையா? அது பக்தர்கள் கீழ போய் கோயில்ல போய் கேட்கறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ம். சோ இங்க வந்து நான் லேசா இருக்கிறது. மற்றவர்களுக்கு சக்தி கொடுக்க கொடுக்க நான் லேசாவே ஆயிடுவேன். ம். சோ அத செக் பண்ணுங்க. அப்படி லேசா இருக்க முடிஞ்சதுன்னா, உங்களால எவ்வளவு நேரம் வேணாலும் பரந்தாமத்துல இருக்க முடியும். எவ்வளவு நேரம் வேணாலும் ம். சூக்ஷ்ம வதனத்துல இருக்க முடியும். எவ்வளவு நேரம் வேணாலும் சொர்க்கத்துல இருக்க முடியும். ஏன்னா இங்க ஏதோ அதான் இங்க ஒண்ண இருக்கிற புட்டி எண்ணங்கள் இழுத்தா தான் கட்டாகணும். வர்றது. ஆ. ம். புத்தி இருக்கக்கூடாது. கரெக்ட். இது ஆக்சுவலா இந்து மதத்து கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, சொர்க்கத்துல இருப்பாங்க. சொர்க்கத்துல இருந்து நரகத்துக்கு அதாவது பூமிக்கு எப்ப வருவாங்கன்னா, மெயினா காமத்தினால வருவாங்க. மகாபாரதம் அப்படிதான் தொடங்கும். சந்தானு ம். மகாராஜா சொர்க்கத்துல இருக்கும்பொழுது, ஏதோ ஒரு நடனத்த பார்க்க போவாரு. அங்க பிரம்மாவுடைய மகளுடைய அழகுல மயங்கிடுவாரு. பிரம்மா பார்த்து சபிச்சு 2 பேரையும் கீழ அனுப்பிச்சுடுவாங்க. அவங்க தான் கங்கையும், சாந்தனு மகாராஜாவும். ம். இதே மாரி கிறிஸ்தவ மதத்து கதையில எப்படி இருக்குதுன்னா, அங்க இதே மாரி தேவதைகள்லாம் இருக்கும்போது, கடவுளுக்கு ஈக்குவலா நம்ம தான் தூய்மையா இருக்கணும். நம்ம என்னத்துக்கு கடவுள கும்பிடணும்னு லூசிஃபர் நெனச்சாராம். அதனால தான் ஓ! கடவுள் தொரத்திட்டாராம் போ கீழன்ட்டு. அங்க ம். அகங்காரம். சோ ம். இது எல்லாமே மனதை பாரமாக்கக்கூடிய விஷயங்கள். ம். அதுதான். அதுதான் அந்த சாத்தானோட கடவுள் தான் லூசிஃபர்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப ம். கூட. ஆமா. அப்ப ஆ செக் பண்ணுங்க. லேசா இருக்க முடியுதா மைண்டு? அதிலேயே தான் கவனம் இருக்கணும். அதான் உள்நோக்கு முகம். என் மனம் ம். எப்படி இருக்குது? வெளியில எப்படி இருக்கிறது பிரச்சனை இல்ல. என் குழந்தை போச்சு, சொத்து போச்சு, எது வேணாலும் போகட்டும். மனசு லேசா ம். இருக்குதா? இதுல தான் கவனம் இருக்கணும். இல்லையா? அந்த மாணிக்கவாசகர் தானே இது வரும். சுண்ணாம்பு தொட்டியில போடும்போது ஜில்லுன்னு இருக்குதுன்னு ஒரு பாட்டு எழுதுவாரு. அது அப்பர் அப்பர். திருநாவுக்கரசர். ஆ சரி, அந்த சரி. 4 ஒருத்தர் தான். ஆமா. ம். அப்பர் சரி. சுந்தரர், திருஞான ம். சம்பந்தர். அப்ப இறைவனுடைய நினைவிலே இருக்கும்போது அது தெரியாது. தெரியாது. ஆமா. ம். அப்ப செக் பண்ணுங்க.
யாரு லேசா இருக்கிறாங்களோ, அவங்களால எந்த ஆத்மாவின் சமஸ்காரத்தையும் ஒரு வினாடியில கண்டுபிடிச்சு, அதுக்கேத்த மாரி மாறிக்குவாங்க. ஒரு செகண்ட்ல அப்படியே மாறிக்குவாங்க. ஆமா. இல்லையா? ஒரு சினிமா பாட்டுல கூட வரும். ஆ தென்னை இளங்கீற்றினிலே ஏதோ ஒண்ணு வரும்போது, புயல் அடித்தால் சாய்ந்து விடும். சாய்வதில்லை. அ ஆமா. ஆ ஆனா நாணல் வந்து வளைஞ்சு ம். கொடுக்கும். ஆனா வளைஞ்சு வீழ்வதில்லை. அப்படியே எவ்வளோ சூப்பரா ஞானம் வருது ம். அதுல. ம். அப்ப அப்படி வந்தது பாட்டு. இப்ப என்னன்னா, நான் யாரு தெரியுமா? எப்படி வருது? ஆ ஸோ லேசா இருக்கிறவங்களுக்கு தான் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்ன்றாங்க. ம். சரி அவர் ஏதோ தெரியாம பேசுறார். அவ்வளோதான். அதுக்கேத்த மாரி, ம். சரிப்பா, சரிப்பா. ஓகே. அப்படி அனுப்பிச்சிடுவாங்க. ஆ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, லேசா இருக்கிறது, அந்த லேசா இருக்கிறதுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ம். சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து இத பத்தி பேசிட்டு இருந்தார். ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து பிசினஸ்ல முன்னேறி போயிட்டு இருக்கிறதுக்கு, அவங்க சொல்றாங்க அந்த சமூகம் முன்னாடி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க பேசுறதே அண்ணாச்சி, அண்ணாச்சி, அண்ணாச்சின்னு குழஞ்சு குழஞ்சு பேசுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அவங்க வந்து ஒரு ஒரு அரசியல் பேசினா கூட, "அதெல்லாம் நமக்கு எதுக்கு அண்ணாச்சி?" அப்படின்னு டக்குன்னு முடிச்சிடுவாங்க. அதனால அங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அங்க வியாபாரம் பண்ணிட்டு வந்துருவாங்க. அங்க திருநெல்வேலிக்காரங்கலாம் அப்படிதான் ஆ பண்ணுவாங்க. அதுதான். அண்ணாச்சி, அண்ணாச்சி. இதோ இப்ப சரவணா ஸ்டோர் எல்லாமே அவங்க தானே வச்சிருக்கிறாங்க. எல்லாம் அவங்க தானே. ஸோ அப்ப வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து குறிக்கோள் பிசினஸ் நடக்கணும். இங்க சண்டை பிசினஸ். போடுறது கிடையாது. நெறைய கடையிலே போட்டிருப்பாங்க, இங்க அரசியல் பேசக்கூடாது. டீ கடையிலே. ஏன்னா அது வந்து ம். இங்க எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிட்டானுங்கன்னா, இல்லையா? எந்த நேரம் எவன் கோபம் எப்படி இருக்கும்னே தெரியாது. ம். ஸோ ஆமா. அதனால. ஆ. ஸோ அப்ப நமக்கும் ஒரு லட்சியம் இருந்தா லேசா இருப்போம். லேசா இருக்கிறது ம். ஒரு லட்சியம். காரணம் நாராயணன் பதவியில உட்காரணும். அந்த பதவியே லேசா இருக்கும். இங்க இருக்கிற பதவி முள்ளு சீட்ல உட்கார்ற மாதிரின்றாரு. இங்க ம். கலியுகத்துல. அதனால அத நீங்க குடுத்தாலும் வாங்க மாட்டீங்க. எங்களுக்கு நாராயணன் சீட்டு தான் வேணும். இதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. அப்ப ஏன்னா இங்க ஆட்சிக்கு வந்தா யார் வேணாலும் நம்மள திட்டுவாங்க. பேச்சுரிமைன்ட்டு. ஏன்னா குணமும் அந்த மாரி ஆயிடுச்சு. சட்டமும் அப்படி இருக்குது. ஆனா அங்க அப்படி எண்ணமே இருக்காது யாருக்கும். ஸோ அதுதான் நமக்கு வேணும். அங்க போயிட்டு இருக்கிறேன்ற எண்ணம். நான் சொர்க்கத்துக்கு போறேன். நான் சொல்றத எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு உலகத்துக்கு போறேன். அதனால நான் இப்ப இங்க பணிஞ்சு போறேன். அதனால ம். நான் லேசா இருக்கிறேன். இது மைண்ட்ல இருக்கணும். அந்த லட்சியம் தான் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அத முன்னாடியே வைங்க. நம்ம சும்மா அடங்கி போல. உலக ராஜ்யத்த அடையறதுக்காக அடங்கி போறோம். ம். ம். அப்ப அவங்க டக்குனு ஏன்னா மனசு லேசா இருந்தா, இப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு சில எண்ணங்கள வச்சுக்கிட்டா, அத வச்சு பார்ப்போம் மத்தவங்கள. மனசுல எதுவுமே ம். இல்லன்னா, கிளியரா அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சிருவோம். ம். அதுதான். அதே மாதிரி ஒரு வினாடியில அவங்க முடிவும் எடுப்பாங்க. ம். என்ன சூழ்நிலை வந்தாலும் அதுக்கேத்த முடிவ டக்குன்னு எடுத்துருவாங்க. முடிஞ்சு போச்சு. ம். லேசா இருக்கனால அவங்க மைண்ட் அது வேலை செய்யுது. இல்ல ம். ஜெனரலாவே வந்து பெண்களுக்கு பற்று அதிகமா இருக்கனால, அந்த மரணம்லாம் வீட்ல வந்துச்சுன்னா, அவங்களால எதுவுமே பெரும்பாலும் மயக்கடிச்சே விழுந்துருவாங்க. பட் ம். ஆண் வந்து அதை கண்டுக்காம போய் பெரும்பான்மையானவர்கள். ஆண்களும் பலகீனமானவர்கள் இருக்கிறாங்க. பெண்களும் பலமானவர்களும் இருக்கிறாங்க. பட் பெரும்பாலும். ஆண் பெட்டுக்கு போயிட்டு அவனுக்கும் வலி எல்லாம் இருக்கும். அதையும் மீறி போய் மற்ற வேலைய செய்யறது, கூப்பிடுறது எல்லா அதனால வேலையும் தான் பண்ணிட்டு இருக்கான். ம். பெண்களுக்கு இடுகாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதே அதுக்கு தான். ரொம்ப ம். மனசு தாங்க தாங்காது முடியாது. அவங்களால. ம். கரெக்ட். என் பாடி எடுக்கும்போதே அப்படி துடிப்பாங்க. இல்லையா? ம். அம். ம். சரி. அப்ப எந்த சூழ்நிலை அவங்க முன்னாடி வந்தாலும், இது ஒரு விளையாட்டு. இதுக்கு நான் என்ன அடுத்த ஆக்ஷன் வைக்கணும். இது செஸ் கேம் தான் இது. அடுத்த மூவ் என்ன? இதுல தான் உங்களுடைய கவனம் இருக்கும். ஒரு வினாடில முடிவு எடுப்பாங்க. இதுவும் பரிஸ்தாவின் அடையாளமே. கிடையாது. சோ, எப்ப இந்த தெய்வீக குணங்களும் பிரத்யட்சமா உங்க காரியத்துல தெரியுதோ மத்தவங்களுக்கு, அப்ப புரிஞ்சுக்கோங்க, சம்பூர்ண நிலைக்கு பக்கத்துல வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த விஷயத்துல எல்லாம் நீங்க அந்த சாக்கார ரூபத்தின் சம்பூர்ண நிலையை பார்க்க முடியும்.
நிறைய பேரு அதுக்கான பதில சொல்றாங்க. ம். சாக்கார ரூபத்துல பார்க்கும்போதே அவங்க சம்பூர்ண நிலையில இருக்கிறாங்கன்றத எப்படி நம்மளால எந்தெந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்னு பாபா கேட்கிறார். ம். நல்லது. இந்த குழுவுடைய முக்கியமான தெய்வீக குணம் என்ன? இந்த குழு யஜ்யத்தின் சகயோகி குழு. உதவியாளர்கள். யஜ்யம் நடக்கிறதே இவர்களால தான். ம். அதனால யஜ்யத்துக்கு சகயோகியா இருக்கிறதுல நீங்க எல்லாருமே பாஸ் ஆயிட்டீங்க. வேற ம். என்ன பண்ணணும்? ம். இன்னொரு நிலையும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய மனதில் எண்ணம் தோன்ற அந்த செகண்டே உங்களுக்கு முன்னாடியே வந்துடும்ன்ற. ம். அதாவது தோன்றுவதற்கு முன்பே வந்துடும்ன்ற. ம். இது என்ன மாரி நிலை? இததான் ரித்தி சித்தின்றாங்க. ஆனா அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டே பாபா சொல்லல. ம். கடைசியில சொல்றாரு எல்லாத்தையும். இதெல்லாம் வரும் உங்களுக்கு. அவங்க மனதில் வருவதற்கு முன்பே நீங்க குடுத்துடுவீங்கன்ற. ம். இது பார்த்தீங்கன்னா, ஆச்சரியமா இருக்குது. இந்த அன்னபூரணி அவங்க கணவனோட இன்டர்வியூ குடுக்கும்பொழுது, அவங்ககிட்ட கேட்கறாங்க, "உங்களுக்குள்ள சண்டை எல்லாம் வராதா? என்ன இப்படி இருக்குது? என்ன சமைக்கல? இந்த மாரி கூட வராதா?" அப்படின்போது, அவரு என்ன சொல்றாரு, "நாங்க வந்து 2 பேரும் இயக்கிட்டு இருக்குது ஒரே சக்தி. இப்போ அவங்களுக்கு பசிக்குதுன்னு அவங்க வாய திறந்து சொல்றதுக்கு முன்னாடி நான் எடுத்து வந்து குடுத்துருவேன்." அப்படின்ற. அது அது சொர்க்கத்துடைய குணத்த சொல்றாங்க. அது எப்படி நடக்குதுன்னு தான் தெரியல. சில பேரு ரொம்ப அ. ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப அந்யோன்யம் இருக்கும்போது, இந்த நேரம் இவங்களுக்கு இது ஆசை வரும், இந்த நேரம் பசி வரும். அதெல்லாம் ம். தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? ஒருத்தவங்களோட தெரிஞ்சுக்கிறாங்க. இயல்பு, ஒருத்தவங்களோட குணம் தெரிஞ்சுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அத செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி கரெக்ட். கூட இருந்திருக்கலாம். இருக்கலாம். கரெக்ட். அந்த காலத்துலலாம் அப்படித்தானே கணவன் வீட்டுக்கு வந்த உடனே ஆ, காஃபி குடுப்பாங்க. ஆ, கரெக்ட். அவங்க ம். புரிஞ்சிரும். எந்த மூட்ல வராங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ம். தகுந்த மாரி நடந்துப்பாங்க. கரெக்ட். மனசு லேசா இருந்ததுனால டக்குன்னு தெரியுது அவங்களுக்கு. ஆ. இப்ப எல்லாம் டிவிய பார்த்து மனச பாரமாக்கிக்கிறான். அதனால அவன் என்ன மூட்ல வரான்னு தெரிய மாட்டேங்குது. பலவிதமான எண்ணங்கள்லாம் மனசுல அலைப்பாயும்போது, எதுத்தாப்புல அ இருக்கிறவங்களோடது அவன் தெரியாது. பாரத்தோட வர்றத விட இங்க பாரமா இருக்கிறாங்க உள்ள. டிவிய பார்த்து பார்த்து. ஆ சரி. அதனால அவங்க பேச வேண்டியதும் கிடையாது. நீங்க கேட்க வேண்டியதும் கிடையாதுன்றார். அதனால தான் சூக்ஷ்மவதனத்துல பேச்சு கிடையாதுன்றார். சைகையிலே ம். புரிஞ்சுக்குவாங்க சரி. அப்படின்னு சொல்றாரு. ஆனா, எப்ப அது சாத்தியம்? உங்களால மற்றவர்களுடைய மனதை படிக்கக்கூடிய அதாவது பாருங்களேன், பாபா வந்து அவரே மற்றவர்களின் மனதை படிக்க முடியாதுன்னு சொன்னார். ஆனா ம். உங்களாலயே முடியும்ன்றாரு. அப்ப அவரால முடியாதா? ஆ, முடியும். ஆனா பாக்க மாட்டாரு ஆ அவரு. எதுக்கு அதுதான். பார்க்க அப்படின்னு விரும்பல. பாத்துட்டு. அவ்வளவுதான். விரும்பல. ம். சோ அப்ப அதுதானே இப்ப கோயில்ல போய் நான் எதுவுமே வேண்ட மாட்டேன் அப்டின்னுவாங்க நெறைய பேரு. ம். வேண்டாட்டினாலும் உங்களுக்கு எது தேவையோ அது அங்க தெரியும். நிரப்பப்படுது. அது அதனால தான் தெரியும். உங்க ஆ. வைப்ரேஷன் நல்லா இருக்குதுன்னு சொல்றது. ம். அப்ப ஆ இது எப்ப சாத்தியம் அப்டின்னா,